முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. ஐயோ, காலையில இருந்து 3 தடவை பேதி ஆயிடுச்சு. ரிசல்ட் பயத்தினால என்னென்னமோ ஆகுது நமக்கு. நல்ல வேலை அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. வேற யாராவது ரிசல்ட்டை பத்தி அம்மா கிட்ட சொல்றதுக்குள்ள இருக்க எப்படியாவது கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு ஓடிடணும். பயமா இருக்கு, வேற எப்படி ரிசல்ட் வருமோ, பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனானே தெரியல. இந்த நேரம் நமக்கு யார் ஃபோன் அடிக்கிறது? ஹலோ, சொல்லுடி கண்மணி. ஏய் கல்பனா, ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சு பாத்தியா? என்னது ரிசல்ட் வந்துருச்சா? ஹலோ ஹலோ கல்பனா, கேக்குதாடி? ஹலோ சொல்லுடி, கேட்கல ஒழுங்கா. ரிசல்ட் வந்துருச்சுடி, பாத்தியா? இல்லடி, இன்னும் பார்க்கலடி, நான் பயத்துல ஓப்பனே பண்ணல. ஏய், நான் எவ்வளோ தெரியுமா மார்க்கு? எவ்வளோடி? 589டி. 11 மார்க்கு விட்டுட்டேன்டி. சென்டம்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. 11 மார்க் விட்டுட்டேனே கஷ்டப்படுறா. நான் 11 மார்க் எடுப்பேனானே தெரியல. ஹே ஹலோ, கேக்குதாடி? கேக்குதுடி, சொல்லுடி. சரி, நீ எவ்வளோ மார்க்கு நேற்று பார்த்துட்டு சொல்லுடி. சொல்றேன். ஆனா தயவு செஞ்சு எனக்காக ஒரு ரெக்வெஸ்ட் டி. என்னடி? தயவு செஞ்சு எங்க வீட்டு பக்கம் வந்து உன் மார்க்கை மட்டும் சொல்லிடாத. வெளியிலேயே நில்லு, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு கிளம்பி வந்துடுறேன். ஏய் ஏண்டி? இந்த பாரு, என்னை மாட்டி விடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் நீனு. சரி, உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு நான் வெளியில நின்று ஃபோன் பண்றேன், வந்துரு. சரி. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஐயோ, திருப்பி வயிற்று கலக்குதே. ஓடு கல்பனா, ஓடு. மல்லிகைப்பூ உன்னை முட்டக்கண்ணால் பார்க்கிறதோ, முட்டக்கண்ணு மல்லிகைப்பூ உன்னை முட்ட சொல்லி கேட்கிறதோ, நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, ஏன் கட்டிலுக்கும் கெட்டிக்காரையா? ஏக்கா வள்ளியக்கா, எங்க இந்த பொம்பளை ஆளையே காணோம்? அக்கா வள்ளியக்கா, நான் சொடுக்கி எடுக்க சொல்லி தாரையா, நீ கிட்ட வாயா. என்ன இது, ஒரே பாட்டு சவுண்டா கேக்குது? குண்டு பூசணிக்கா வள்ளியக்கா தன்னை ஒரு சின்ன குயில் சித்ராவா உணர்ந்த தருணம் போல இருக்கே. இந்த கொடுமையெல்லாம் போய் கேட்கணும் போல இருக்கு. கண்ணுல இருந்து ரத்தமா வரும் போல இருக்கு இதை கேட்டா. ஐயோ கடவுளே. மல்லிகைப்பூ உன்னை முட்டக்கண்ணால் பார்க்கிறதோ, முட்டக்கண்ணு மல்லிகைப்பூ. ஐயோ, இந்த பொம்பளை ஆடுறத பார்த்தா இது பொண்ணு வந்து நல்லா பாஸ் ஆகி பெரிய மார்க்கா எடுத்துச்சு போல இருக்கே. இல்லையே, அந்த கல்பனா பொண்ணு படிக்காதில்லன்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு நல்லாவே மார்க் எடுத்திருக்காது, ஃபெயில் ஆகியிருக்கோம், நல்லா அடி வாங்கோன்னுட்டு அந்த சண்டையை தானே நம்ம பார்க்க வந்தோம். கடைசியில் நம்ம கனவுல மண்டலி போட்ட மாதிரி இந்த பொம்பளை இப்படி ஆடிட்டு இருக்கு. உன்னை முட்ட சொல்லி கேட்கிறதோ, நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, ஏன் கட்டிலுக்கும் கெட்டிக்காரையா, நான் சொடுக்கி சொல்லி தாரையா. ஐயோ வதா, நீ எப்போ வந்த? அக்கா, நீங்க ஜாலியா ஆடி பாடிட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டேன். ஐயோ அப்படியா? பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சாதாம்மா வேலை முடியுது, அதனாலதான். என்னக்கா ஆடி பாடிட்டு இருக்கிறத பார்த்தா கல்பனா நல்ல மார்க் எடுத்துட்டா போல இருக்கே. என்ன சொல்றா இவ? என்னக்கா நல்ல மார்க் தானே? என்ன மார்க்கம்மா கேக்குற? அதான்க்கா 12th ரிசல்ட் இன்னைக்கு வந்துச்சு. நீ என்னம்மா சொல்ற? இன்னைக்கு அந்த 12வது வகுப்பு எழுதி அந்த ரிசல்ட் வருதுன்னு இல்லக்கா, வந்துடுச்சு. அதான் அவங்க பொண்ணு கல்பனா இருக்காளே, அவ என்ன மார்க்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஆடுறதும் பாடுறதும் பார்த்தா நல்ல மார்க்கு தான் எடுத்துட்டு போல இருக்கே. என்ன மார்க்குக்கா எடுத்தா? அந்த எருமை மாடு என்கிட்ட இன்னைக்கு மார்க் வருதுன்னு சொல்லல, வந்ததையும் சொல்லல. ஐயோ, உங்ககிட்ட சொல்லவே இல்லையா?
உங்க பெரிய பொண்ணுமா சொல்லல? அவ வீட்ல இருந்தா சொல்லுவா. அவ காலையிலே ஏதோ காலேஜ்ல ஃபங்க்ஷனு அப்படின்னுட்டு காலையிலே போயிட்டாமா. இல்லனா அவ என்கிட்ட சொல்லியிருப்பா. ஓ அப்படியாக்கா? சரி வாங்க நம்ம போய் கல்பனா கிட்ட என்ன மார்க் எடுத்திருக்கா நீட்டு பார்க்க சொல்லுவோம். என்னக்கா நீங்க பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, உங்ககிட்ட இதெல்லாமா சொல்ல மாட்டாளுங்க? சரி வாங்கக்கா போய் கேட்போம். சரி மாவா. பிள்ளைங்களை எப்படி பெற்று என்ன வளர்த்து என்ன பிரயோஜனம், எதையும் சொல்ல மாட்டேங்குதுங்க. எப்படியோ நம்ம வந்த காரியம் நடக்க போகுது. நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். என்னதான் எடுத்திருக்கோன்னு பார்ப்போம். என்ன பண்றது, எப்படி இருந்தாலும் பார்த்துதான் ஆகணும். நம்ம நம்பர் என்ன? சுத்துது என்ன சுத்திக்கிட்டே இருக்கு? அவ்வளோ நேரமா லோட் ஆகுது. ஒரு வேளை சுத்திக்கிட்டு ஃபெயிலுன்னு வந்துடுமோ? கடவுளே பாஸ் ஆயிடணும்பா. பாத்தீங்களாக்கா உங்க பொண்ணு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் கூட உங்ககிட்ட சொல்லாம என்ன மார்க்குன்னு கூட சொல்லாம போனை பார்த்துட்டு நல்லா ஜாலியா இருக்கா. ஏ எரும மாடு. அம்மா என்னம்மா இன்னைக்கு ரிசல்ட் தானே சொன்னியா அம்மா கிட்ட? ஐயோ அதுக்குள்ள அம்மா கிட்ட யாரும் சொல்லியிருக்காங்க போல இருக்கே. ஆமாம்மா ரிசல்ட் தான் சொல்லலாம் தான் நினைச்சேன். ரிசல்ட் வந்ததை கூட பார்க்காம இங்க போனை நோண்டிட்டு இருக்கேன். ஹை சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க நல்லா வாங்க. இத பார்க்க தானே வந்தேன். அம்மா நான் ஒன்னு செல்போன் எடுத்து நோண்டிட்டு பார்த்துட்டு ஜாலியா இல்லம்மா, ரிசல்ட் பார்க்கதாம்மா எடுத்தேன். ஓ அப்படியா? சரி பார்த்துட்டியா ரிசல்ட்? இல்லம்மா சுத்திக்கிட்டே இருக்கு, லோட் ஆகவே மாட்டேங்குது, சுத்திக்கிட்டே இருக்குமா. ஐயோ சுத்திக்கிட்டே இருக்கா? அச்சோ ரொம்ப பாவம் கல்பனா. அப்ப கண்டிப்பா ஃபெயிலு தான் போல இருக்கே. ஓ இந்த அக்கா தான் இப்ப ஏத்தி விட்டதா எங்க அம்மாவை? ஏய் என்ன முறைக்கிற? நான் ஒன்னும் முறைக்கலம்மா, இருமா பார்த்து சொல்றேன் ரிசல்ட் என்னன்னுட்டு. பாரு என் கண்ணு எதற்கே இப்ப பார்த்து என்ன ரிசல்ட் என்ன மார்க்கு நீட்டு சொல்றேன். நான் சொல்றேன் இரு. அக்கா இவ அவ்வளோதான் ஃபெயில் தான் போல இருக்குக்கா. ரொம்ப நேரம் ஆகுது பார்த்தீங்களா? என்னவா சொல்ற? ஃபெயில் தானே? அப்ப இன்னுமேட்டு இவளெல்லாம் படிக்க வைக்க முடியாதுமா, மாடு தான் மேய்க்கணும். என்னக்கா பண்றது, பாவம் கல்பனாவும். ஒரு தடவை படிக்க வச்சு பாருங்கக்கா, திருப்பி பாஸ் ஆவறாளான்னு பார்ப்போம். நம்ம நிலைமை இப்படி ஆகணும். ரிசல்ட் வந்துருச்சு. பரவாயில்லையே, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். அம்மா 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 என்ன? அம்மா ரிசல்ட் வந்துருச்சுமா. என்ன ஃபெயில் தானே? இல்லம்மா பாஸ். பாஸ் ஆயிட்டாளா? என்னம்மா சொல்ற? பாஸ் ஆயிட்டியா? ஆமாம்மா பாஸ். என்னது பாஸ் ஆயிட்டியா? எங்க காட்டு பாப்போம். வதா உனக்கு படிக்கலாம் தெரியுமாம்மா? இதெல்லாம் பார்க்க தெரியுமா? இல்லைக்கா எனக்கு படிக்க தெரியாதான், ஆனால் ஓரளவுக்கு ஏதோ படிப்பேன். இந்த நம்பரை பார்த்து நான் சொல்கிறேன் பாஸா பெயிலான்ட்டு. சரி சரி. கல்பனா எங்க காட்டு பார்ப்போம். இந்தாங்க பாருங்க. என்ன பார்த்துட்டீங்களா? அக்கா உங்கள் பொண்ணு பொய்யா பேசுகிறா, அவள் பெயிலா இருக்கிறா. என்னன்னு கேளுங்க நீங்களே. என்னம்மா சொல்ற? ஆமா உங்க பொண்ணு பெயிலா இருக்கிறா. அக்கா சும்மா நீங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் பாஸ் ஆயிட்டேன். எனக்கு தெரியாதா? எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும். உங்க அம்மாவையே ஏமாத்துறிய நீ. அக்கா சொல்லிட்டேன் கேளுங்க. அவ 502 மார்க்கு தான் எடுத்திருக்கிறா. 1200 மார்க்குக்கு 502 தான் எடுத்திருக்கிறா. அதுவும் பெயிலுன்னு போட்டிருக்கு. அம்மா அந்த அக்கா சொல்றத நம்பாதீங்கம்மா. நான் 502 மார்க் தான் எடுத்திருக்கேன். ஆனா 1200 மார்க்குக்கு நான் எழுதல, 600 மார்க்குக்கு தான் எழுதுனேன். இது நல்ல மார்க் தாம்மா. யாரம்மா ஏமாத்த பாக்குற? என் அண்ணன் பொண்ணு கூட தான் எழுதுச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி.
1200க்கு தான் 12வது வகுப்புக்குலாம் எழுத சொல்லுவாங்க. அக்கா, என் அண்ணன் பொண்ணு என்ன மார்க் தெரியுமா எடுத்தா? 850 மார்க் எடுத்தா. அப்பவே எரும மாடு அப்பவே இது மாதிரி தான் எடுக்கும்னு எனக்கு தெரியும். அம்மா அடிக்காதீங்கம்மா. அடிக்க சொன்னா படிக்கிறது கிடையாது. எப்ப பாரு போனும் கையுமா அலையுது வேற. அம்மா அடிக்காதீங்கம்மா. இதுக்கு மேல ஒன்னெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க முடியாது. போய் மாடு மேய். 4 மாடை வாங்கி விடுறேன், மாடு மேய்ச்சிட்டு கடை. ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. பொய் பொய், வாய திறந்தாலே பொய். எங்க இருந்துதான் இந்த பொய் சொல்ல கத்துக்கிட்டு வந்தையோ தெரியல. பிள்ளைய பிறந்தது புக் எடுத்து வச்சு படிக்கணும். அதை விட்டுட்டு எந்த நேரமும் செல்லு பாரு. அதனாலதான் ஃபெயில் ஆகி போய் நிக்குது. அம்மா, நான் பொய்யெல்லாம் சொல்லலாமா? நிஜமாலுமே நான் பாஸ் ஆயிட்டேன்பா. என்ன அடிக்காதம்மா, வலிக்குது, விடுமா. ஆஹா, கண்கொள்ளா காட்சியா இருக்கே. சூப்பர் சீனடி. போடே போடே, சூப்பர். ஐயோ அக்கா, ஓடுற பாருங்க, பிடிங்க. ஏய் நில்லடி, எங்க ஓடுற? எதுக்கு? நான் உன்கிட்ட அடி வாங்கி சாவத்துக்கா? போமா. பார்க்கவே சிறப்பா வருது. வள்ளி குண்டு பூசணிக்காய் எப்படி ஓடுது பத்தியா? ஐயோ, நம்மளும் இந்த சீனை மிஸ் பண்ணவே கூடாது. நம்மளும் கூட போய் பார்க்கணும். அதுக்கு தானே இங்க வந்ததே. எதுக்கு? நான் உன்கிட்ட அடி வாங்கி சாவத்துக்கா? ஓடாத, நில்லுன்னு சொன்ன உன்ன ஓடவா செய்யறேன். அவ்வளோ திமிரு இல்ல உனக்கு. அம்மாம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. நான் பாஸ் தாம்மா. நான் நல்ல மார்க் கூட வந்திருக்கேம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. இன்னைக்கு உன் காலை முழிச்சு போட்டுறேன் பாரு. என்ன ஓட்டம் ஓடுற நீனு? ஐயோ, ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்கே. இனிமே ஃபைட் தானா? சரி, ஆரம்பிங்க. உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? அடிக்காதம்மா, நான் சொல்றத கேளுமாம்மா. இனிமே பொய் சொல்லுவேன். பொய் சொல்லிட்டு ஃபெயில் ஆகிட்டு என்னதான் பொண்ணும் 4 பேர் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. போ போ, அப்படியே நவுந்துட்டே ரோட்டுக்கு போயிடு. போடு போடு போடு. இப்படி போடு. அட அப்படி போடு. போடு போடு, நல்லா போடு. தலையிலேயே 4 போடு. என்ன இது? அதிகமா ஒன்றும் அடிச்ச மாதிரி தெரியல. வள்ளியக்கா பார்க்கத்தான் குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கு. ஆனா அடி ஒன்றும் சரியில்லையே. என்னதான் பண்றாளுங்க? ஒரே டமால் டிமில்னு சவுண்டு கேட்குதே தவிர என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதே. ஒன்றும் தெரியல. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்றது? மண்ணை தொடும் முன் மறைந்தது என்ன? நான் வரும்போது நீ மறைவாயோ? என்ன போக்க பாட்டி இப்படியும் அப்படியே எதையோ பார்த்துன்னு இருக்குது. நான் வந்தது கூட தெரியாத எதையோ 300 பார்த்துன்னுக்குதே. என்னன்னு கேப்போம். இது என்ன மறைக்குது? என்ன போக்க பாட்டி அப்படியும் இப்படியும் பார்த்துட்டு இருக்க? நான் வந்தது கூட தெரியல. என்ன விஷயம்? ஏய், பொக்க பாட்டி அந்த பாட்டி என்னன்னு வச்சுக்க, அவ்வளோதான். என் பேர் பொக்க பாட்டி கிடையாது, பியூட்டி குயின். பியூட்டி குயினா? பியூட்டி அது எங்க இங்க இருக்கு? உளுத்து போன பொக்க பல்லு தானே இருக்கீங்க.
கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? போய் கழுதைக்கிட்ட கற்பூரத்தை காட்டு, எட்டி பின்னாடியே விடும், வாங்கின்னு வா. அப்ப தெரியும் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுதா இல்ல எட்டி உதைக்க தெரியுதான்னு. ஏய், அடிக்கடிக்கு என் லைன்ல நீ கிராஸ் ஆகுற. இப்ப நான் யாருன்னு தெரியும்ல, எலெக்ஷன்ல நின்று இருக்கேன். என்ன நின்று இருக்க, உக்காந்து இருக்கேன்னு? என்ன ரிசல்ட் ஒன்னும் வரலல்ல, அதுக்குள்ள ஆட்டம். இவகிட்ட போய் பேசுறேன் பாரு. ஏய் ஏய் பொக்க பாட்டி, எங்க ஓடுற நீ? ஓடிட்டா போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு செய்யலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள ஓடிட்டா பொக்க வாய்க்காவி. எந்த நேரமும் போனு, ஒரு தடவை கூட நீ படிச்சு நான் பார்த்ததே கிடையாது. இதுல பொய் வேற. சொல்லுவா, பொய் சொல்லுவியா? பொய் சொல்லுவியா? என்ன இது, வள்ளி அக்கா வீட்ல இவ்வளவு சவுண்ட் கேக்குது, அடிதடியாவல்ல இருக்கு. இததான் இந்த பொக்க பாட்டி எட்டி எட்டி பார்த்தா போல இருக்கு. இவ்வளவு சவுண்டா என்ன சண்டை போடுது வள்ளி அக்கா? போய் பாப்போம். ஐயோ, யாரையும் அடிக்கிற சவுண்ட்லாம் கேக்குதே. ஐயோ கடவுளே, எந்த நேரமும் பின்றது தூங்குறது போன் எடுத்து நோண்டுறது 24 மணி நேரமும். இப்ப புதுசா பொய் வேற இந்த அம்மாவுக்கு. ஐயா, என்ன இந்த வள்ளி அக்கா இப்படி புள்ளைய மாடு மாதிரி அடிக்குது? ஐயோ வள்ளி அக்கா, அக்கா என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இப்படி புள்ளைய அடிச்சிட்டு இருக்கீங்க? செல்வி, விடுமா என்ன? அவ என்ன பண்ணாலும் உனக்கு தெரியுமா? விடு என்ன, விடு. அவளை இன்னைக்கு உண்டு இல்ல நாக்குறேன் பாரு. ஏன் இவ்ளோ கோவமா இருக்கு வள்ளி அக்கா? அங்க யாரு நிக்கிறது? 4 முடி அப்படியே நிக்கிறா பாரு. இவ்வளவு அடி புள்ளைய போட்டு அடிக்குதே, தடுப்போன்னு கிடையாது, சிரிச்சிட்டு நிக்கிறாளே. இவதான் ஏதோ ஏத்தி விட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துப்போம் அவளை. அக்கா, ஏன்க்கா இப்படி அடிக்கிறீங்க? என்ன வேணா பண்ணி இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு மாடு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க? வாங்க, இதோ வந்துடாடா அன்னை தெரேசா. இந்த கொசுக்கல்ல தாங்க முடியல, எங்க போனாலும் பின்தொடர்ந்து வருது. இப்ப இவளை யாவன் கூப்பிட்டான் சமாதான கொடிய பிடிக்க சொல்லி? வீட்டு செல்வி சும்மா. அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன வேணா பண்ணட்டோம்க்கா, பேசி தீர்த்து போ. ஆனா இப்படிலாம் அடிக்கிற வேலை வைக்காதீங்கக்கா. நல்ல என்டர்டைன்மெண்ட்டையே கெடுத்து விட்டா இழுவ. பாருங்க கல்பனா எப்படி அழறா பாத்தீங்களா? அவ எப்படி வேணா அழட்டும் செல்வி, தயவு செஞ்சு விடு. அவளை நான் 4 போடு போட்டாதான் எனக்கு சரி வரும். இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னா அவ்வளவுதான், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். போங்க, உங்க கைய விட்டாச்சு,
பண்ணிக்கோங்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சின்ன பொண்ணை அடிச்சு கொல்றாங்க, மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். என்ன பள்ளியக்கா, புரியுதா? உங்களை மட்டும் இல்ல, யாரு உடந்தையா இருக்கிறாங்களோ அவங்களையும் மாட்டி விடுவேன். யாரு? அந்த 4 முடியதான் சொல்லிட்டு இருக்கேன். 4 முடிதான் இதுக்கு உடந்த அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் காமெடி பண்ணா நான் வில்லின்றதே மறந்துடுறீங்க. இந்த டைலாக நான் சொல்லணும், அந்த இழுவ சொல்லிட்டு இருக்கா. என்ன செல்வி இப்படிலாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? அததான்க்கா நானும் உங்ககிட்ட கேட்கறேன். உங்களுக்கு என்னக்கா ஆச்சு? இத மாதிரி போட்டு அடிக்கிறீங்க. பாவம் கல்பனா எப்படி அழறா பாத்தீங்களா? ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருக்கா பதில் சொல்லுவா? யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? உங்க பொண்ணு தானே அது. எவ்வளவு ஊட்டி ஊட்டி வளர்த்திருப்பேன் இவளை. பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்கிறாமா. என்னது ஃபெயில் ஆயிட்டாளா? ஆமா. அப்ப அடிக்காம என்ன பண்ண சொல்லு? எந்த நேரமும் போனு தான். அதுதான் எனக்கு கோபமா வருது. இவளா என்ன இப்ப ஃபெயிலாதானே ஆனா? இந்த மார்க்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுக்கா. இத மாதிரி எல்லா அப்பா அம்மாவும் இருக்கிறதுனாலதான் பொண்ணுங்க பசங்க எல்லாம் தவறான முடிவு எடுக்கிறாங்க. இப்ப மார்க் வரலனா என்ன, லைஃபே போயிடுச்சா? அடுத்த தடவை எழுதி பாஸ் பண்ணிடலாம். இது பெரிய விஷயமே இல்லை. இந்த மார்க்கும் உயிரும் ஒண்ணு கிடையாது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. மார்க் கம்மியா எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இது மாதிரி ஃபெயில் ஆயிட்டமான்னு சொல்லிடலாம்ல. அதை விட்டுட்டு போய் சொல்லிட்டாமா, நான் பாஸ் ஆயிட்டேன், நல்ல மார்க் வேற எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டேன். பாரு, நல்ல வேலை பார்த்தா வந்து சொன்னா இவ ஃபெயில் ஆயிட்டான்னுட்டு. ஓ, 4 முடிதான் சொல்லியிருக்காள. அப்ப ஏதோ வில்லங்கம்தான். ஆமா, நான் தான் பார்த்தேன். ஃபெயிலான பிள்ளைக்கு ஓவர் சப்போர்ட் போட்டு வந்திருக்க இழுவ. அவங்க அம்மாவுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னுட்டு? நீ என்ன நடுவுல? ஏய் 4 முடி, சி வாய மூடு. ஏய் மரியாதை, உனக்கு என்ன மரியாதை? பொண்ணை போட்டு அப்படி அடிக்கிறாங்க, கொஞ்சம் கூட விலக்கி விடல, சிரிச்சுக்கிட்டா நிக்கிற. செல்வியக்கா, நான் பொய்லாம் சொல்லலக்கா. நான் நல்ல மார்க் தான்க்கா எடுத்திருக்கேன், பாஸாவும் ஆயிருக்கேன்க்கா. வள்ளியக்கா, திரும்பவும் உங்க பொண்ணு பொய் சொல்றா பாருங்க. ஏய் அக்கா, நான் பாஸ் ஆனது இல்லாத நல்ல மார்க்கே எடுத்திருக்கேன்க்கா. திரும்பவும் பொய். ஏக்கா செல்வி விடுமா, இவளை உண்டு இல்லை நான் கிளம்ப. திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்கா. ஏக்கா
அவளை என்னன்னு தான் கேட்போமே, விடுங்கல. ஏன் இப்படி போறீங்க அடிக்கிறதுக்கு? புள்ளைய பேச விடுங்கக்கா, அப்பதானே என்னன்னு தெரியும். அவ ஃபெயிலா பாஸானே தெரியாம இப்படி போட்டு அடிக்கிறீங்களேக்கா. வாங்க இந்தாண்ட. ஏய் இழுவ, இத பாரு, நான் தான் பார்த்து சொன்னேன் இது மாதிரி ஃபெயில் ஆயிட்டான்னுட்டு. எனக்கு தெரியாதா? ஏக்கா இந்தாண்ட வாங்க. என்ன நாலு முடி, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுமோ? ஏத்தி விட்டு பார்த்து அடி வாங்க வச்சு வேடிக்கை பார்க்கறியோ? ஏய் இழுவ, தேவையில்லாத பேசாத என்கிட்ட. எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சதுனால தான் படிச்சு சொன்னேன். உன்ன மாதிரி ஏத்தி விட்டு பார்க்குற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. ஓஹோ, அந்த அளவுக்கு படிக்க தெரியுமோ 4ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவளுக்கு? அக்கா, நான் வேணா என்னோட ரிசல்ட்டை காட்டுறேன்க்கா. மார்க் என்ன வந்திருக்குன்னு பாருங்கக்கா நீங்களே. சரிம்மா, ஃபர்ஸ்ட் நீ எழுந்துருமா, பார்த்து பார்த்துமா பார்த்து. அப்படியே மெல்ல வந்து அந்த சோபால உட்காரு. சரிக்கா. தண்ணி ஏதாவது வேணுமா கல்பனா? இல்லக்கா பரவாயில்ல, அப்புறம் நான் குடிச்சிக்கிறேன். கை காலெல்லாம் வலிக்குதுக்கா. பொய் சொன்னா இப்படிதான் அடி வாங்கி கை காலெல்லாம் வலிக்கும். இப்ப தெரிஞ்சிடும் யாரு பொய் சொல்றான்னுட்டு. கல்பனா, மார்க்க காட்டுமா என்கிட்ட? சரிக்கா. இந்த பாருங்கக்கா, இந்த பாருங்கக்கா. எங்க காட்டு. நான் 4ஆம் கிளாஸ் ஃபெயிலு, இவ IAS பாஸ் ஆயிருக்கிறா. அதான் ரிசல்ட்டை பார்க்குறா. கல்பனா, நீ எடுத்த மார்க்காமா இது? ஆமாக்கா. அக்கா பாத்தீங்களா, செல்வி ஷாக் ஆகி வாய பொழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்ப பெயிலுன்னு தானே அர்த்தம். இனிமே யாரை பார்த்து என்ன பிரயோஜனம்? இருக்கிறது தானே இருக்கும். பெயிலானது பெயிலானதுதான். வள்ளி அக்கா, உங்களுக்கு தெரியுமோ எந்த படிக்காத கூமுட்டை சொல்லுச்சுன்னுட்டு புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க? புள்ள 502 மார்க் எடுத்திருக்கா 600க்கு. என்னவா சொல்ற? 600க்கா? அப்ப 1200க்கு இல்லையா? எந்த மாங்கா மடச்சி உங்களுக்கு சொன்னா? ஏய் என்ன கையை இங்க காட்டி மாங்கா மடச்சேன்ற? பின்ன நீதானே சொல்லி இருப்ப. ஆமா நான் தான் சொன்னேன். அதுக்குன்னு மாங்காய் மடச்சின்னு சொல்லுவியா? நான் உண்மையை தானே சொன்னேன். என் அண்ணன் பொண்ணு அப்படித்தான் எடுத்தா 1200க்கு. 1200லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் 600க்கு தான் பரீட்சை வைக்கிறாங்க. நீ நீ என்ன சொல்ற? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படி அதுல ஃபெயிலுன்னு போட்டிருக்கு? அதுல எங்க ஃபெயிலுன்னு போட்டிருக்கு? பாஸ்ன்னு தான் போட்டிருக்கு. அப்ப என் பொண்ணு பாஸாமா? ஆமாக்கா, கல்பனா பாஸ் ஆயிட்டா. நீங்க தான் பாவம், அவளுக்கு எப்படி வீங்கிற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அக்கா இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நான் பார்த்தேன், அதுல பெயிலுன்னு தான் போட்டிருக்கு. ஏய் 4 முடி,
ஃபெயிலுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம். எனக்கு ஸ்பெல்லிங்லாம் தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் என்ன வரும்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஸ்பெல்லிங் தெரியாது, ஆனா முதல் எழுத்து மட்டும் தெரியும் போல இருக்கே. சரி சொல்லு. ஃபெயிலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்னு சொல்லு. ஃபெயிலுக்கு பி வரும். என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எப்படி சொன்ன பாத்தியா? இது எந்த ஸ்கூல்ல சொல்லி தந்தது? சரி, பாஸுக்கு என்ன வரும்? ஃபாஸுக்கு எஃப் வரும். அட கடவுளே, என்னடா இது சோதனை! இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கேன். அதுக்கு பேரு ஃபெயிலு. ஃபெயிலு கிடையாது, பாஸ். பாஸ் கிடையாது. இந்த பாரு, நீ எதோ சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏக்கா, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா உங்க பெரிய பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க, தெரியும். நானும் படிக்காதவதான், ஆனா இந்த 4 முடிய விட நல்லாவே படிப்பேன். நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன்க்கா. நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். எங்க வீட்ல தான் என்ன மேற்கொண்டு படிக்க வைக்கல. இல்லம்மா, நான் நம்புறேன்னா. அப்ப நீங்க என்ன நம்பல அதானக்கா? இல்லம்மா, யார நம்புறதுனே எனக்கு தெரியலம்மா. 2 பேரையுமே நான் நம்புறேன், ஆனா என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலையே. இதோ என் பொண்ணு தான் கால் பண்ணிட்டே இருக்கா, கேக்குறேன். ஹலோ, சொல்லுமா உஷா, காலேஜ் முடிஞ்சிடுச்சா? ஹலோ, அம்மா காலேஜ் முடிஞ்சிச்சுமா. இப்போதான் நம்ம கல்பனாவோட ரிசல்ட் பார்த்தேன். அவகிட்ட ஃபோனை கொடுங்கம்மா. என்ன ரிசல்ட்மா எடுத்திருக்கிறா? நல்ல மார்க் எடுத்திருக்கிறாளா? ஏம்மா அவள் பார்த்து சொல்லலையா? சொன்னா, ஆனா அது எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் கேட்குறேம்மா. அம்மா என்னாலேயே நம்ப முடியலம்மா. நம்ம கல்பனா 502 மார்க் எடுத்திருக்காமா 600க்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு. 600க்காமா வைப்பாங்க, 1200 கிடையாதா? ஏம்மா நானே போன வாட்டி அப்படி தானே எடுத்தேன், 600க்கு தானே எழுதிட்டு வந்தேன். அப்படியா? அது எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. சரி, அவள் இருக்காளா? அவகிட்ட ஃபோனை கொடுங்க, நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன். அவ வந்து ரெஸ்ட் எடுக்கிறாம்மா, நீ வந்து பேசிக்க. சரிம்மா, சரி வச்சிடுறேன். நான் இன்னும் 1 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு. சரிம்மா. ஏன்க்கா என்னாச்சு? மூஞ்சே ஒரு வாட்டமா இருக்கு. என் புள்ள நல்ல மார்க் தான் எடுத்திருக்கு போல இருக்கு. நான் தான் அதை போட்டு அப்படி அடிச்சிட்டேன். நல்ல மார்க்கா? அப்ப நம்ம தான் தப்பா சொல்லிட்டோம் போல இருக்கு. அப்படி நைஸா எஸ்கேப் ஆயிடணும், இல்லைன்னா இந்த வள்ளி அக்காவே நம்மள உண்டில்லன்னு பண்ணிடும். அது பொண்ணையே அப்படி போட்டு அடிச்சது. அக்கா, இவ கூட சண்டை போட்டு எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. நான் வீட்டுக்கு போறேன்க்கா. நாலு முடி இப்படி ஓடிட்டா திருட்டு கொட்டு. அவ சொன்னதுனாலதாம்மா இப்படி போட்டு அடிச்சிட்டேன் நானு. போங்கக்கா, போய் புள்ளைய பாருங்க. உடம்புலாம் தடிசா வீங்கிடுச்சு பாவம். போய் மருந்து போட்டு விடுங்க. ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் வாரேன்க்கா. சரிம்மா. கல்பனா, வாரேம்மா, பத்திரமா இரு. சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப வலிக்குதாம்மா? ஐயோ, புள்ளைய போட்டு
ரொம்ப அடிச்சிட்டேன் போல இருக்கே. கோவமா இருக்கு போல இருக்கு. கல்பனா சாப்பிடவாமா? பாவம் புள்ள, நம்மளும் ஓவரா தான் கோவப்படுறோம் போல இருக்கு. ரொம்ப போட்டு அடிச்சிட்டோம் நம்ம வேற. அவங்க அப்பா வந்தா என்ன சொல்லுமோ, நம்மள போட்டு அவன் அடிச்சிடுவான். ஐயோ, அப்ப அவ்வளோ நடந்ததா அவ்வளோ காலையிலேயே? ஆமா சின்ன குழந்தை. ஐயோ, வள்ளி அக்காவை பார்க்கணுமே. பத்திரகாளி கணக்கா நின்னுது. ச்சே, நான் காலையிலேயே வள்ளி அக்கா வீட்டுக்கு போய் கல்பனா ரிசல்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். என் மாமியாரால் தான் வர முடியல. அப்படி காலையிலே போயிருந்தா அந்த கல்பனா உதவியே வாங்கியிருக்க மாட்டான். ஆமா, அவ முன்னாடியே வந்து குச்சி கொளுத்திட்டா போல இருக்கு. 4 முடி தனியா கையில கிடைக்கட்டும், அவன் 4 முடியும் வச்சு ஆஞ்சி. ஆமா செல்வி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் என்ன மாட்டாதைய போயிட போறா. ஆனா கல்பனா தான் பாவம், அவளை ஒரு எட்டு போய் பார்க்கணும். ஆமா சின்ன குழந்தை, பாவம். அது நல்ல மார்க் எடுத்திருந்தது கூட அவ்வளவு அடி வாங்கிட்டு உக்காந்துருக்கு. உடம்பு எல்லாம் தடியா வீங்கிடுச்சு. நல்ல வேலை அந்த பொக்கைய வழியில பார்த்ததுனால நின்ன. இல்லனா கல்பனா நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆமா ஆமா. அது யாரு? கத்திரிக்காய் யாரையும் கூட்டிட்டு வருது? யாரது? என்னல நீங்க 2 பேரும் மட்டும் உட்காந்துருக்கீங்க, வள்ளி வரலையா? நாங்க உட்காந்து இருக்கிறது இருக்கட்டும், நீங்க யார் கூட வந்திருக்கீங்க? யார் அது? இவதான் என் தங்கச்சி எலிச்சம்மா. என்னல 2 பேரும் வாயை பொளக்குறீங்க? உங்க தங்கச்சியா? சொல்லவே இல்லை. நீங்க பேச மாட்டேன்னு தானே சொல்லியிருந்தீங்க உங்க தங்கச்சி கூட. அதானே, உங்க தங்கச்சியும் உங்கள மாதிரியே இருக்கும்னு வள்ளி அக்கா சொல்லி இருக்கு. ஆனா இவங்க வேற மாதிரி இல்ல இருக்காங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப ஊர் முழுக்க நம்ம கதை தான் ஓடுது போல இருக்கு. என்ன லட்சுமி அக்கா, அமைதியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அவளை பத்திலாம் பேசாதீங்க. அவளா என் தங்கச்சி இல்ல. எவளை பத்தி பேசக்கூடாது? என்ன மாதிரி இருப்பா, அப்படி இருப்பா, இப்படி இருப்பான்னுட்டு பேசுறீங்கல்ல, அவளா என் தங்கச்சி கிடையாது. அவளை பத்திலாம் பேசாதீங்க. என்ன இங்க மாநாடு நடக்குது? அது யாரு? பாவல்லி. என்ன வள்ளியக்கா, அதுக்குள்ள வந்துட்டீங்க? பொண்ணு அந்த அடி அடிச்சிருக்காங்க போல இருக்கு. அத வேற ஏன்மா திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க? இப்பதான் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு வரேன். ஓ அப்படியா, சமாதானம் ஆயிடுச்சா? அண்ணன் எதுவும் கேட்கலையாக்கா? அவர்கிட்ட சொன்னாதானே ஏதாவது கேட்பாரு. சொல்லாத அளவுக்கு ஏதோ சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். என்னாச்சு வள்ளி? என்ன குழந்தைய அடிச்சிட்டியா என்ன? ஐயோ, அது ஒரு பெரிய கதைக்கா. இந்த இவ இருக்கால வதா, அவ என்னென்னமோ சொல்லி இது மாதிரி கல்பனா வந்து ஃபெயில் ஆயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவளை அடிக்க வச்சு அம்மா எப்படியோ ஆயிடுச்சு. நீங்க வதாவ சொல்லாதீங்கக்கா, உங்க மேலதான் தப்பு. உங்க பொண்ணு மேல நீங்க தான்க்கா நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லாத அப்படி போட்டு அடிச்சிங்க அவளை. என்ன வழி சொல்றாங்க? ஆமாக்கா, நான் பண்ணதும் தப்பு தான்.
என்ன ஏதுன்னு அவளை கேட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வதா சொல்லிடுறத கேட்டுட்டு எப்படி எப்படியோ போட்டு அடிச்சுட்டேன் பிள்ளைய. ஏன் வள்ளி இது மாதிரிலாம் பண்ற? நம்ம பிள்ளைங்க தான் நம்மளுக்கு முக்கியம். அவங்க மேல உனக்கு இல்லாத நம்பிக்கை என்ன சொல்லு? சரி சரி கத்திரிக்காய், அதெல்லாம் விடு, உன் கதைக்கு வா. ஏய், என் கதை என்ன இருக்கு சொல்ல? இதோ அதோ நிக்கிறாங்களே, அவங்க யாரு? அவ என் தங்கச்சி, சொன்னல. என்ன என்ன லட்சுமி அக்கா சொல்றீங்க? உங்க தங்கச்சியா? வந்துட்டால ஊர்ல இருந்து? எங்க இருக்கா? அக்கா, உங்க பக்கத்துல நிக்கிறாங்களே ஒருத்தவங்க, அவங்க தான் அவங்க தங்கச்சியாம். அவங்கள பாருங்க. அட யோகலட்சுமியா இது? லட்சுமி அக்கா மாதிரி தானே இருக்கும் பார்க்க. அக்கா லட்சுமி அக்கா, உங்க தங்கச்சியா இது? உங்க தங்கச்சி யோகலட்சுமியா? அப்படி டோட்டலா மாறுற மாதிரி இருக்கு. உங்கள மாதிரி தானே இருப்பாவ, என்ன இப்படி மாறிட்டா? வள்ளி, இவ அவ கிடையாது. இவ வந்து என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. சரி உட்காருங்க, எதுக்கு நின்னுட்டே இருக்கீங்க? ஆமா, அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வேற வரும். உட்காந்து சொல்லுங்க, கேக்குறோம். இவங்கள நான் ஏற்கனவே கடையில பார்த்துருக்கேன். ஆமாங்க, அது நான் தான். நானும் உங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சிங்க. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால நான் திரும்பிக்கிட்டேன். ஏங்க, என்ன பார்த்து பயமா இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு அப்ப பயமா இருக்காதா? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நான் கொஞ்சம் ஊருக்கு புதுசு இல்லை, அதனால கொஞ்சம் பயந்துட்டேன். அப்படியா? ஆமாங்க. இளிச்சம்மா, உனக்கு ஏற்கனவே இவளை தெரியுமா? இல்லைக்கா, தெரியாது. ஆனால் அந்த கடைக்கு போய் எனக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கினேன்ல, அப்போ இவங்க கடைக்கு வந்தாங்க. இவங்கள பார்த்து நான் எப்பயுமே சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருந்தேன். இவங்க வந்து இவங்கள பார்த்து நான் சிரிக்கிறேன்னு நினச்சிட்டு திருப்பி சிரித்தாங்க. எனக்கு பயமாக இருந்தது, உடனே கீழே குனிஞ்சிக்கிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. சரி உட்காருங்க, அவ்வளவோ ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? ஆமா, நானும் ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். ஆமா, உன் பேர் என்னம்மா? என் பேர் இளிச்சம்மாக்கா. உனக்கு ஏத்து பேர் வச்ச மாதிரி இருக்கு. ஆமா வள்ளி, நானும் அதை தான் சொன்னேன். சரி உட்காருங்க, என்ன நின்றுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, இளிச்சம்மா, இங்க வந்து உட்காரு வா. சரிங்க. இப்ப சொல்லுங்க கதைய. ஆனா வள்ளி, இவளுக்கு இருக்கிற கொழுப்பு யாருக்கும் இருக்காது. சரி அவளை விடுங்கக்கா. யார் இந்த பிள்ளை? இவ பேரு இளிச்சம்மா. அதுதான் தெரியுமே. மேல சொல்லுங்கக்கா. எல்லாரும் மேல பாருங்க, ஃபிளாஷ்பேக் வரும். அதுவும் சரிதான், மேல பாருங்க, ஃபிளாஷ்பேக் வரும். மேலே பார்த்தா எப்படிங்க ஃப்ளாஷ்பேக் வரும்? இளிச்சம்மா, நீ சினிமாலாம் பார்த்ததில்ல? மேல பார்த்தா ஃபிளாஷ்பேக் வரும். இரு வரும். சீ, பாவம்ல நம்ம எலிச்சம்மா. ஆமா சின்ன குழந்தை, இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இவ எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா பாத்தியா? ஆமா வள்ளி, அதனால தான் நானும் இவளை வேலைக்கு வச்சுக்கிட்டு அப்படியே நானும் பார்க்குற மாதிரி இவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் தங்கச்சின்னு சொன்னேன். அட பரவாயில்லையே, கத்திரிக்காவுக்கு நல்ல மனசாதான் இருக்கு. ஏய் சீப்பே. ஐயோ பார்த்து பார்த்து, சுளிக்க போகுது. ஆமா இளிச்சம்மா, உன் புருஷன் எதுக்கு ஓடி போனா? என்ன ஆச்சு? ஏய் அதெல்லாம் கேட்காதீங்க, அவ
அவ ஏற்கனவே மனசு கஷ்டமா இருப்பா, இதையும் கேட்டு கஷ்டப்படாதீங்கம்மா. எரும மாடுங்களுக்கு அறிவே இருக்காது, எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு கூட தெரியாது. இளிச்சம்மா, இனிமேட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம். எங்கள் கூடயே தான் இனிமேட்டு நீ வரணும். ஆமா, அவளுங்க கூடயே போ, உருப்பிட்டுருவ. இளிச்சம்மா, அந்த கத்திரிக்காய் சொல்கிறதெல்லாம் கேட்காத. நான் செல்வி, அப்புறம் ஒருத்தர் இருக்கா வதான்னு சொல்லிட்டு, அவகிட்ட மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கோ. அவகிட்ட மட்டும் அவ்வளவும் வச்சுக்காத. எங்கள் 2 பேர்கிட்ட நீ நல்லா ஃப்ரீயாக பேசலாம். இளிச்சம்மா, இவளுங்களும் இப்படிதான், இவளுங்கிட்ட எல்லாம் வச்சுக்காத அதிகமா. நீங்கள் சண்டை போடுறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இவங்க பேர்லாம் என்னக்கா? இதோ இவ வந்து வள்ளி, ம் இவ பேரு செல்வி. ம் அடுத்து நான் தான். சொல்லுங்க. அந்த நெட்டமாடும் பேரு சின்ன குழந்தை, குட்டி குழந்தைன்னு சொல்லுவாங்க. குட்டி குழந்தையா? உங்களுக்கு அப்படியே நேர்மாறாக இருக்கே உங்கள் பேர். மனசளவில் நான் குட்டி குழந்தைங்க. வாங்க பொங்கலாம் சொல்லாதீங்க, என் பேர் சொல்லியே கூப்பிடுங்க, பரவாயில்ல. நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்கல்ல, அதனால தான் நானும் கூப்பிட்டேன். சரி இளிச்சம்மா. சரி குழந்தை. கத்திரிக்காய், கை நீட்டினது போதும், கீழே இறக்கு. எனக்கு தெரியும். ஆமா வள்ளி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்னு சொன்னியே, என்னது அது? ஆமாக்கா, சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாருங்க. பிள்ளைங்களை ஏதாவது ஒரு டூருக்கு கூப்பிட்டுட்டு போகலான்னு இருக்கேன்க்கா. பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு வரலாமான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் நீங்களும் எல்லாரும் வந்தீங்கன்னா ஒன்றா போகலாம்ல, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். என்ன ஏக்கா, பக்கத்தில் இருக்கிற பீச்சு உங்களுக்கு டூரா? டூருன்னா எங்கேயாவது லாங்காக போகணும். அதை விட்டு பக்கத்தில் உள்ள பீச்சுக்கு கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. நான் இதையே சொல்லியிருக்க மாட்டேம்மா. இவள நல்லா அடிச்சிட்டேனா, சமாதானப்படுத்த என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளும் ஏற்கனவே எங்கேயாவது டூருக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, எங்கேயாவது நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன், பீச்சுக்காவது கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதான் நீங்களாம் வந்தீங்கன்னா அப்படியே ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் உங்களை கூப்பிட வந்தேன். நீ என்னன்னா டூருனா லாங்காக போகணுன்றையே. ஆமாக்கா, ஒரு 2 நாள் தங்குற மாதிரியாவது ஒரு இது எடுக்கணும், டூர் போகணும். அதான் டூரு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போகிறதுக்கு எதுக்கு? அது எல்லா நாளும் தான் போகலாம்.